ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சதீஷ் அண்ட் பார்வை சேனலுங்க. நான் சதீஷ்குமார். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் டிஎன்பின்னு சொல்லுவோம்ல, நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் உள்ள ஏடிஎம் கார்டு வந்துருக்குங்க. நமக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் ஏடிஎம் கார்டு வந்து டேட் ஆஃப் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ புது கார்டு வந்துருக்கு, பார்த்தீங்களா? கார்டு வந்துருக்கு. இந்த கார்டுக்கு வந்து ஏடிஎம் நம்ம பின் நம்பர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் செட் பண்ணுற ஒரு ஃபார்மெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பேங்க்லேயுமே ஏடிஎம் கார்டு வந்துச்சுன்னா நம்ம ஏடிஎம்மில் போய் தான் பின் நம்பர் செட் பண்ணணும். இப்போ ஏடிஎம் செட் பண்ணுறதுக்கு வந்து எந்தெந்த பேங்க்கோ அந்த பேங்க்கில் உள்ள ஹோம் ஏடிஎம் தான் ஃபஸ்ட்டு போகணும். இப்போ டிஎம்பி கார்டில் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டிஎம்பி பேங்க்கில் இருக்கிற ஹோம் ஏடிஎம் டிஎம்பி ஏடிஎம்மில் தான் போய் ஃபஸ்ட் டைம் வந்து பின் நம்பர் செட் பண்ணணும். அதை செட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம வந்து எந்த ஒரு அதர் பிரான்ச்சஸ் ஏடிஎம்லையும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, எனக்கு நம்ம வீடியோ வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோ நம்ம ஏதாவது டிஎம்பி ஏடிஎம் போயிடலாம். போய் கார்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். கார்டை இன்சர்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ப்ளீஸ் வெயிட் ப்ராசஸிங் ஆகும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுங்கள். இங்கிலீஷ் இல்லை தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகுங்க. பேங்க்கில் நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு சென்ட் ஆகும். ஓடிபி வந்துச்சுன்னு பாருங்கள். வந்தவொடனே அந்த நம்பரை ரிஜிஸ்டர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். கார்டு இன்சர்ட் பண்ணோன்னே ப்ராசஸிங் ஆகுது. திருப்பி அதே மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லலாம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளீஸ் என்டர் ஓடிபி கேட்குது. உங்கள் மொபைல் நம்பருக்கு என்ன ஓடிபி நம்பர் வந்துச்சோ அந்த நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி கரெக்ட் கொடுங்க. இப்போ ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின். நீங்கள் என்ன நம்பர் வைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். திருப்பி ப்ளீஸ் என்டர் நியூ பின். அதே நம்பர் என்ன நம்பரை புதுசாக என்ட்ரு பண்ணீங்களோ அதை திருப்பி என்ட்ரு பண்ணுங்கள். ப்ளீஸ் வெயிட் வந்து ப்ராசஸ் ஆகுது. இப்போ பின் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம ஏடிஎம் கார்டில் பின் நம்பர் செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எந்த நம்பர் என்ட்ரு பண்ணீங்களோ அந்த நம்பரை மறக்காமல் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ஏடிஎம் கார்டு பின் நம்பர். தேங்க்யூ.